கடை பேர் வந்து 30 இட்லி கறி குழம்பு. இது பன்னல் பார்க் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடு இந்தியன் பேங்க் பக்கத்தில் இருக்குது. காலையில் டிஃபன் உண்டு, மத்தியானம் சாப்பாடு உண்டு. நைட்டில் வந்து 30 இட்லி, நெய்ப்பொடி இட்லி, சாதா பரோட்டா, பன் பரோட்டா, இலை பரோட்டா, தூத்துக்குடி ஆயில் பரோட்டா இருக்கும். இட்லியில் வந்து 30 இட்லி இருக்கும், நெய்ப்பொடி இட்லி இருக்கும், மல்லிகைப்பூ இட்லி இருக்கும். தோசையில் வந்து தோசை, சாதா தோசை, முட்டை தோசை, சிக்கன் தோசை, பொடி தோசை, எல்லா தோசையும் இருக்கும். சிக்கன் ஐட்டம் எல்லாம் இருக்கும். சிக்கனில் ஒரு 7-8 வெரைட்டிஸ் இருக்கும். மட்டனில் இருக்கும். குழம்பெல்லாம் ஆல்ரெடி வெளியிலே வச்சுருப்போம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், வெஜ்ஜு குருமா, சட்னி எல்லாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கனு, தக்காளி சிக்கனு, புதினா சிக்கனு, பெப்பர் சிக்கனு, ஸ்பெஷல் சிக்கனு, பிச்சு போட்ட சிக்கனு, 65 லாலிபப் இருக்கும். மட்டனில் மட்டன் சுக்கா, போட்டி, பாயா, மட்டன் லிவர், மட்டன் தலைகறி, மட்டன் மூளை, மட்டன் பாயா, மட்டன் ரத்தம் இருக்கும், கடம்பா இருக்கும். எல்லா டிஃபனும் இருக்கும். ஈவினிங் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். மட்டனில் எல்லாமே மட்டன் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும், சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஈவினிங் வந்து 7 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். மத்தியானம் சாப்பாடு உண்டு. மத்தியானம் சாப்பாடு, மீன் குழம்பு எல்லாம் உண்டு. காலையில் டிஃபன் உண்டு. என்ன டைம் ஓப்பன் பண்ணுறீங்க? காலையில் 7 to 11 டிஃபனு. மத்தியானம் சாப்பாடு வந்து 1 to 4 சாப்பாடு உண்டு. சாப்பாடுங்கிறது வந்து மத்தியானம் சாப்பாடு மீனோட சேர்த்து 100 ரூபா தான் வாங்குறோம். நான் கம்மியான ரேட் தான். சாப்பாடு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு. பேரோட உழைப்பு இதில் ஒரு 15-20 பேரோட உழைப்பு. எப்படி இது ஆரம்பிக்கணும்னு என்ன இல்லை, ஓனர் நிறைய பேர் சொன்னாங்க இதுமாரி இந்த இடத்துல வேணும்ட்டு. அதனால ஓனர் ஆரம்பிச்சுறாங்க. ஓனர் பேர் வந்து ஹரி. நாங்கள்லாம் வேலை செய்கிறாங்க. மக்களோட ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்கு. யூடியூப் இது மாதிரி சேனல்லே இது வரைக்கும் நிறைய எடுத்துருக்கு. எல்லாம் பார்த்துட்டு தான் வர்றாங்க. நிறைய நைட்டு 11 மணி ஆகும். க்ளோஸ் 7 to 11 கணக்கு. அது கொஞ்சம் முன்னாடி ஆகும், கொஞ்சம் பின்னாடி ஆகும். யார் அதிகமா வர்றாங்கன்னா காலேஜ் பசங்க வர்றாங்களா? இல்லை, எல்லாம் பப்ளிக் கஸ்டமர். டீனர் பர்ச்சேஸ் வருவாங்க. எல்லாருமே வருவாங்க. பப்ளிக் தான். ஏன்னா மெயின் இடங்கிறதுனால காலேஜ் பசங்களும் வருவாங்க, ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்களும் வருவாங்க. ஆமாம், தேடி மேடம் சொல்றது மாதிரி தேடிக்கிட்டே வருவாங்க. எல்லா சேனலை பார்த்துட்டு சென்னையில் இருக்கிறவங்க, சென்னையில் அவுட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்குன்னே வருவாங்க. வட சென்னையிலேருந்து வருவாங்க, தாம்பரம் அந்த பக்கத்துலேருந்து வருவாங்க, இந்த பக்கத்துலேருந்து வருவாங்க. எல்லாருமே கடை போடலன்னா ஃபோன் பண்ணுறாங்களா? கடை போடலைன்னா வந்து நிற்பாங்க. தெரியாது அவங்களுக்கு. திடீர்னு எதிர்பாராம ஏதாச்சும் ஒரு லீவ் வந்துருச்சுன்னா கஸ்டமர் வந்து தேடிட்டு தான் போவாங்க. 30 இட்லி கடைக்கு வாங்க. ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து நீங்களே தேடி வருவீங்க. என்னுடைய பேர் வந்து குமார். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9840611390.